கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனம், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிற கைக்கொள்ளுகளும் பாக்கியவன்கள் காலம் சமீபமாக இருக்கிறது. வசனத்தை நம்ம தினந்தோறும் நம்ம வாசிக்கணும். தினத்தந்தி பேப்பரு, ஹிந்தி பேப்பரு, பாட புத்தகத்தில் எடுத்து நம்ம வாசிப்போம் அல்லவா? அதே மாதிரி தான் முன்னாடி என்ன பண்ணணும், அதிகமாக எந்திரிச்சோட்டு நம்ம காலக்கடமை செஞ்சுட்டு வேதத்தை தினசரி என்ன வசனங்களை நம்ம வாசிக்கணும். வாசிக்கிறது மட்டுமில்லை, அதை கை கொள்ளணும். கை கொள்வது மட்டுமில்லை, பாருங்க, சங்கீதம் 119 சங்கீதம் 165 வசனம் சொல்லுகிறது. 119 சங்கீதம் 165 வசனம் சொல்லுகிறது, உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்கள் இடரில்லை. வசனத்தை வாசிக்கணும், வேதத்தை நேசிக்கணும். அடுத்ததாக நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, தீமையை யோசிக்கிறவர்களோ தவறுகள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியம் உண்டு. வசனத்தை வாசிக்கணும், வேதத்தை நேசிக்கணும், நன்மையை மட்டும் நீ யோசிக்கணும். தகப்பனே, இதை பார்க்குற கேட்குற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளுக்காக ஸ்தோத்திரம். தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், உலகம் எல்லா வாலிபர்களுக்காய் சகோதர சகோதரிகளுக்காக நன்றி செலுத்துறையா. தேவனே, தினந்தோறும் வேதத்தை வசனங்களை வாசிக்க கிருபை தாரும். அன்றே வேதத்தை நேசிக்க உதவி செய்யும். அன்றே யோசிக்க நன்மையை யோசிக்கத்தக்க கர்த்தர் பிள்ளைகளுக்கு அன்றே நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையை சத்தியம் உண்டு என்று வார்த்தை முடி எந்தெந்த ஸ்தானத்தில் அவங்க கொண்டு வைக்க போறீரோ உயர்த்த அழைக்கல கொண்டு போக நன்றி செலுத்துறோம். வாலிபர்களை காத்து கொள்வீராக. நீங்க மட்டுமே மகிமைப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.